என்னடா மறுபடியும் என் குடும்ப கௌரவத்தை கெடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டியா? அதனாலதான் இவங்க 2 பேரையும் இங்க வர சொல்லிருக்கல. நீ மறுபடியும் எங்க மேல என்ன சதியை தீட்டிட்டு இருக்க? என்னமா பூமி, இவன் வான்னு சொன்னா உடனே நீ கிளம்பி வந்துருவியா? கல்யாணத்துல ஏற்பட்ட அவமானத்தை அதுக்குள்ள நீ மறந்து போயிட்டியாமா? மாமா மாமா, பூமி ஒன்னும் அவளா இங்க வரல மாமா. நான் தான் பிளான் பண்ணி இங்க வர வச்சேன். ஓ, பக்காவா பிளான் பண்ணி பூமியை இங்க நீ தான் வர வச்சிருக்கல மாமா. அண்ணனையும் பிளான் பண்ணி இங்க வர வச்சது நான் தான். இவங்க 2 பேருக்கும் என் பிளான் பத்தி தெரியாது மாமா. என்னடா உன் பிளான்? நாளைக்கு எனக்கும் பூமிக்கும் கல்யாணம். ஆனா இவங்க 2 பேரும் முன்னாடில இருந்தே காதலிக்கிறாங்க. அதான் மாமா வர சொன்னேன். ஏய் சரச்சந்திரா, ஏய் 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 ஏய், இவன் என் மருமக, இவ என்னோட பொண்ணு, என்னோட ரத்த சம்பந்தம்டா. நடுவுல வந்து கூச்சல் போட நீ யாருடா? நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம். அண்ணே நீ எதுவும் பேசாதண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஏய்! என் பொண்ண இவன் கூட அனுப்பி வச்சிட்டு மறுபடியும் என்னோட குடும்ப கௌரவத்தை எல்லாரும் முன்னாடியும் சந்தி சிரிக்க வைக்கலான்னு பாக்குறியா? அது வந்து ரத்த சொந்தமான இந்த தாய் மாமனை விட உனக்கு இந்த ஹாஃப் பிரதர் தான் முக்கியமா போயிட்டான்ல மாமா. அது டேய், என் வீட்ல இருந்துகிட்டே நீ எனக்கு எதிரியா உருவாகலான்னு பாக்குறியா? இப்படி ஒரு நம்பிக்கை துரோகமா? அது இல்ல மாமா. இப்படி ஒரு நம்பிக்கை துரோகமா? மாமா. உன்னை இப்படி இல்லடா. உன்னை மாமா மாமா மாமா, நான் சொல்றது கேளுங்க மாமா. மாமா ஏய்! அப்பா. மாமா 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 மாமா, வேண்டாம் மாமா. இதுக்கு மேல அடிச்சீங்கன்னா அவன் செத்து போயிடுவான் மாமா. நமக்கு எதுக்கு? அவனை நம்ம தான் கொண்டுங்கிற வீண் பழி நமக்கு எதுக்கு? நீங்க வாங்க மாமா. இங்க பாரு பூமி, நீ அவங்க பேச்சு இவங்க பேச்செல்லாம் கேட்டு வீட்டு வாசப்படியே தாண்டக்கூடாது.